ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. ஆதோஜனா ரஜினி பத்தி பேசினது சரியா? கேடுகட்ட பிறவியான ஒருத்தன் கேவலமான ஒரு பேச்சை பேசுனா எப்படி இருக்குமோ அதை தொடர்ந்து ஆதவ் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவனை இவ்வளவு காலம் விட்டு வச்சதே முதல்ல தப்பு. சங்கீதாவும் விஜயும் பிரிந்து போனதற்கு காரணமே யாரு? ஆதவ் அப்படின்னு சொல்லி சொல்றது அவன் மச்சான். சங்கீதாவும் விஜயும் பிரிறதுனால ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன லாபம்? ஏங்க கைப்பாவாங்க விஜய், கைப்புள்ள குழந்தை எவன் வேணா தூக்கின்னு தெரியலாம். ஆதவ் எந்த கட்சியிலும் இனிமே சேர்க்க மாட்டாங்க. அவன் அமாவாசன் தெரிஞ்சு போச்சு, அவன் ஒரு 420 தெரிஞ்சு போச்சு, மோசடி பேர் வழி தெரிஞ்சு போச்சு, மாமனார்கிட்ட இருந்து சொத்து ஆட்டையை போட்டு இன்னைக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான் தெரிஞ்சு போச்சு. எந்த அடிப்படை அறிவுமே இல்லாத ஒருத்தனுக்கு பதவி வேணும்னு நினைக்கிறான். விஜய் எந்த முடிவும் எடுக்க தெரியாதுங்க, ஆரம்பத்துல எந்த முடிவும் எடுக்க தெரியாது. அது ஒரு தற்குறி முண்டம். அது இது கூட இருக்கிறதுனால விஜய்ன்ற ஒரு இமேஜ் இருக்குல்ல, விஜய் என்கிற அந்த இமேஜை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டிக்கரை வச்சுக்கிட்டு தான் ஆதவ் களமாடிக்கிட்டு இருக்கான். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக நீங்க ஆர்ப்பாட்டத்தை சொல்லிட்டு அங்க என்ன பேச்சு பேசுற? அது குறித்து எதனா பேசுனியா? சாதிவாரி கணக்கெடுப்பு யார் நடத்துவா? மாநில அரசு நடத்தும், மாநில அரசு நடத்துமா? அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத பன்னாடைய பரதேசிய நாம என்ன சொல்லி கூப்பிடுறது? நீங்க சொல்றத பார்த்தா ஆதவ் அர்ஜுனா பிஜேபி ஆளுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவன் பிஜேபி ஆள் தாங்க. அவன் அடி வருடிங்க, பாஜக அடி வருடிங்க. பாஜக நீங்க பேர் சொல்ல துப்பு இருக்கா, தைரியம் இருக்கா? ஆம்பளை அவன். நான் கேட்கிறேன், நானு ஆதவ் அர்ஜுனா ஆம்பளையான்னு கேட்டேன். ஆம்பளையா இருக்கு? ஆமாங்க, அப்படிதான் கேட்க தோணும். ஆதவ் அர்ஜுனா அவன் இவன் சொன்னீங்க, இப்ப ஆதவ் அர்ஜுனா ஆம்பளையான்னு கேட்கிறேன். நான் தமிழ்ல தானே சொல்றேன். பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்ட பிறகும் அடுத்த நடிகையை கூட்டுக்கிட்டு கள்ள உறவு வைக்கிற கட்ஸ் இருக்கு, கள்ள உறவை நார்மலைஸ் பண்ண கட்ஸ் இருக்கு. வேற என்ன கட்ஸ் வேணும்? இன்னும் சொல்ல வாடிக்குவா, இன்னும் நிறைய சொல்லவா விஜய் பத்தி? ஆனா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த கட்ஸ்ன்ற வார்த்தை இருக்குல்ல. சொல்றத பார்த்தா ரஜினிக்கும் அஜித்துக்கும் இருக்கிற கட்ஸ் விஜய்க்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? விஜய் ஒரு பயந்தாங்கொள்ளி தொடர் நடிங்க, ஓடி போய் ஒளிருவருங்க. அவரும் ஆண்மகனே இல்ல. என்னைக்கு இந்த ஆள் வாய வச்சாரோ விஜய், 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு வாய வச்சாரோ அன்னைக்கே நாசமா போச்சுங்க. இவன் வாய் வச்ச நேரம் பாருங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு எல்லாம் கிலோமீட்டர் கணக்கில் நிக்கிறாங்க. நாடு முழுக்க பிரச்சனை. தமிழ்நாட்டில் தான் சொன்னார் இவரு, நாடு முழுக்க. அப்ப எப்பேற்பட்ட வீராதி வீரன், வாய் வச்சா விளங்காம போற வீரன் யாருன்னா விஜய் தான். என்னைக்கு சொன்னாரோ இன்னைக்கு பாருங்க பெட்ரோல் டீசலுக்கு அலைஞ்சிட்டு இருக்கான். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இந்திய மது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவுடைய அந்த போராட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்தை பற்றி சில விஷயங்களை பேசியிருந்தார். அது அவதூறான விஷயங்களா என்னன்னு சரியாக புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அவதூறுகள் அப்படின்னு ரஜினியோட ரசிகர்கள் பேசினாங்க. ஆதவ் அர்ஜுனா ரஜினி பற்றி பேசினது சரியா? இல்லை, ஆதவ் உண்மையிலேயே எல்லா இடங்களிலும் சமீப காலமாக எப்போ அவர் விசிகாலேருந்து வெளியில் விஜய் கிட்ட சேர்ந்தாரோ அன்னையிலேருந்து அவருடைய பேச்சு அனைத்துமே வெறுப்பை தூண்டுகிற விதமாக, மற்ற இடங்களில் சலசலப்பையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்தி எல்லாரும் தன்னை பற்றியே பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள நாகரீக அரசியல் என்பது இவ்வளோ காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். கேடுகட்ட பிறவியான ஒருத்தன் கேவலமான ஒரு பேச்சை பேசுனா எப்படி இருக்குமோ அதை தொடர்ந்து ஆதவ் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவனை இவ்வளோ காலம் விட்டு வச்சதே முதல்ல தப்பு. தமிழ்நாடு அரசாங்கம் இத்தனை நேரம் அவனை உள்ளே பிடிச்சி போட்டு லாடம் கட்டியிருக்கணும். ஏன்னா பல அவதூறுகளை தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை சீர்குலைக்கிற வேலையெல்லாம் தொடர்ந்து ஆதவ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஏன் அரசாங்கம் வேடிக்கை பார்க்குதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் சொல்ல வர அந்த ரஜினிகாந்த் குறித்து நான் பேசும்போது என்னன்னா, அவர் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அங்கே என்ன பேசணுமோ அதை விட்டுட்டான். சாதிவாரி கணக்கெடுப்பு 2 வருஷமா வேற சொல்றீங்களா? அவனை அப்படித்தாங்க மரியாதை குறைச்சலாக என்னுடைய தமிழ்நாட்டின் முதல்வராக தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனுக்கு என்ன நான் மரியாதை தர வேண்டியிருக்கு? அவன் தான் என்னை விட இன்னும் வயசுல சின்னவன், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டாலும் அவனை அரசியல் தலைவராகலாம் நான் எடுக்கவே இல்லைங்க. ஏன்னா நான் சொல்றதை விட அவனுடைய மச்சான்
அவன் ஒரு 420 அமாவாசைன்னு பேசி பல காலம் ஆயிடுச்சு நீங்க நினைக்கலாம். நேத்து கூட சொல்றாரு, அவனை சேர்க்காதீங்க விஜய், உங்க குடும்பத்தை பிரிச்ச மாதிரி எல்லா குடும்பத்தையும் பிரிப்பான், உங்க குடும்பம் பிரிஞ்சு போனதுக்கு அவன் தான் காரணம்ன்றாங்க. சங்கீதாவும் விஜயும் பிரிந்து போனதற்கு காரணமே யாரு? ஆதவ் அப்படின்னு சொல்லி சொல்றது அவங்க மச்சான். ஆனா நம்ம சொல்ல சங்கீதாவோட ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் விஜயும் சங்கீதாவும் பிரிஞ்சு 2021 ஆதவ் இப்பதானே போய் சேர்ந்தாரு சார். இவ்வளவு காலம் பிரச்சனை தான் சார் இருந்துச்சு. எப்படியாவது ஒன்று சேர்ந்துருவாங்க, அம்மா ஒன்று சேர்ந்துருவாங்க, அப்பா ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு பிள்ளைங்க வந்து காத்து கிடந்தாங்க, வெளியில தெரியாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு நிலைமை? இன்னைக்கு வந்து கோர்ட்ல போய் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. எப்ப இவன் உள்ள கால் வச்சானோ, அமாவாசை எப்ப கால் வச்சதோ அன்னைக்கே அந்த வந்து குடும்பம் நாசமா போச்சுன்னு நான் சொல்லல, அவங்களுடைய மச்சான் சார்லஸ் சொல்றாரு. சரி, அது போயிட்டு போட்டோம். ரஜினிகாந்த் விஷயத்துக்கு வரேன். இல்ல இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கு. சங்கீதாவும் விஜயும் பிரியறதுனால ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன லாபம்? ஏங்க கைப்பாவாங்க விஜய், கைப்புள்ள குழந்தை எவனா தூக்கின்னு தெரியலாம். ஆதவ் எந்த கட்சியிலும் இனிமே சேர்க்க மாட்டாங்க. அவன் அமாவாசன் தெரிஞ்சு போச்சு, அவன் ஒரு 420 தெரிஞ்சு போச்சு, மோசடி பேர் வழி தெரிஞ்சு போச்சு, மாமனார்கிட்ட இருந்து சொத்து ஆட்டையை போட்டு இன்னைக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. எந்த அடிப்படை அறிவுமே இல்லாத ஒருத்தனுக்கு பதவி வேணும்னு நினைக்கிறான். ஒரு எம்பி ஆயினோ, எம்எல்ஏ ஆயினோ, அமைச்சர் ஆயினோ நினைக்கிறான். இங்க வந்து முட்டா பசங்களை வச்சுக்கிட்டு இந்த நாட்டை வந்து அவங்க கையில கொடுத்தா என்ன ஆகும்? குரங்கு கையில பூமாலை கொடுத்தா என்ன பண்ணும்? அது கழுத்துல போட்டுக்குமா? பிச்சு பிச்சு எடுத்துரும், நார் தான் மிஞ்சம். இதுக்கும் விஜயும் சங்கீதாவும் ஆதவ அர்ஜுனா பிரிச்சாரு அப்படின்னு சொன்னதுக்கும் என்ன? நான் சொல்லலைங்க இந்த வார்த்தையை. இந்த வார்த்தையை சொன்னது அவங்க மச்சான். ஏன்னா இவன் எல்லா குடும்பத்தையும் கலகம் பண்ணுவான். எங்க குடும்பத்துல பண்ணா, எங்க குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கணும், எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பெரிய நட்பு மரியாதையோட நாங்க குடும்பம் ஒன்னா இருந்தோம், இவன் எப்ப உள்ள வந்தாலும் எங்க குடும்பத்துல பிரிவினை உண்டாக்கணும், அதனாலதான் இவனை நாங்க விரட்டி விட்டுட்டோம். என் தங்கச்சி இவனை தேவையில்லாம அவனை நம்பி மோசம் போயிட்டா. இதெல்லாம் அவர் ஏற்கனவே சொன்னது. அதனால்தான் மார்ட்டின்னு ஒரு சொத்தை பிரிச்சு இனிமே உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை தம்பி, நீ ஓடி போயிருன்னு சொல்லி இவனை விரட்டி விட்டது. ஒரு காலகட்டத்தில் மார்ட்டினுக்கு எல்லாமுமா இருந்தது வந்து ஆதவ். பிசினஸ்ல எல்லாத்திலையும் ஒன்னா இருந்தான். அப்புறம் இவன் மெல்ல என்ன பண்ணான்னா, எப்படியாவது மாமனாரையே ரூல் பண்ணிடலாம்னு நினைச்சு பசங்களெல்லாம் டம்மி பண்ண ஆரம்பிச்சான். சார்லஸ் மார்ட்டின் உட்பட எல்லாரையுமே அவன் டம்மி பண்ண ஆரம்பிச்சோன்னு தான் அவங்க சுதாரிச்சுட்டு, ஆகா ஆகாத ஒருத்தர் உள்ள வந்திருக்கா, அடிச்சு பத்தி விடுறான்னு சொல்லி அவனை விரட்டி விட்டாங்க. இது அவங்க குடும்ப பஞ்சாயத்து, நமக்கு தேவையில்லை. விஜய் விஷயத்துல சங்கீதாவை விஜய் டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னா இதனால ஆதவ அர்ஜுனாவுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்னு கேட்கிறேன். விஜய் எந்த முடிவும் எடுக்க தெரியாதுங்க, ஆரம்பத்துல எந்த முடிவும் எடுக்க தெரியாது. அது ஒரு தற்குறி முண்டம். அது இது வந்து கூட இருக்கிறதுனால விஜய்ன்ற ஒரு இமேஜ் இருக்குல்ல, விஜய் என்கிற அந்த இமேஜை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டிக்கரை வச்சுக்கிட்டு தான் ஆதவன் களமாடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் மைக்கு பிடிச்சிட்டு எல்லாரையும் ஒருமையில பேசுறதுக்கு என்ன காரணம்? இப்ப நான் வந்து அவன் இவன் சொன்னவனே கோவப்படுறீங்களா நீங்க? ஒரு நெறியாளரா அதை வந்து நீங்க வந்து சரி பண்ண பாக்குறீங்கல்ல. நான் என்ன கேட்க வரேன்னா, அப்படி இருக்கிற அந்த மனிதரை குறித்து பேசும்போது இவ்வளவு கோவப்படுற நீங்க, எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் உட்பட எல்லாரையும் ஒருமையில பேசுறான். அவனை பிடிச்சி ஜெயில போடு, இவனை பிடிச்சி ஜெயில போடு, அவனுக்கு அமைச்சர் பதவி கிடையாது, போலீஸ் நாங்க 6 மாசத்துல எங்க கிட்ட பதவி வந்துடும், எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணுவேன், என்னென்னமோ பேசுறாங்க. அதாவது சாத்தியமே இல்லாத விஷயத்தை கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறதா நினைச்சுக்கிட்டு பொய் பரப்பிட்டு இருக்கிறவன, இதுக்கு பேரு பொய் பரப்புறதா, வெறுப்புணர்ச்சியை தூண்டுறதா, அல்லது ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா ஒரு பதிவு போட்டு டெலிட் பண்ணாரு, புரட்சியை தூண்டி விடுறதா? ஆதவ அர்ஜுனாவுடைய மோட்டிவேஷன் என்ன? புரட்சியை தூண்டி விடுறான்லாம் அவனெல்லாம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஆக்காதீங்க. அவன்லாம் தண்டம், வேஸ்ட். அவன் வேஸ்ட் லேண்ட் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி ஆள் அவர். நீங்க வந்து புரட்சியை தூண்டி விடுறதுக்கு இவன் ஒன்றும் மக்கள் புரட்சி எதுவும் பண்ணிடல, இல்ல மக்களுக்காக ஒன்றும் வந்து வேற எந்த விதமான நல்ல விஷயத்தையும் பண்ணல. இவன் செஞ்சது பூராவும் வெறுப்பு அரசியலை எடுத்து இளைஞர் சமூகத்தை, ஜென்சி கூட்டத்தை தப்பா மடமாத்துறது இருக்குல்ல, அவங்க மண்டைக்குள்ள வந்து மூளை செலவை பண்றான். என்ன பண்றான்னா, விஜய் ஒரு ஆபத் பாந்தவன், விஜய் ஒரு கடவுள், விஜயனுடைய நான் தான் தளபதி, விஜய்க்கு எல்லாமே நான் தான், நான் சொல்றதெல்லாம் நீங்க கேளுங்க, என்கிட்ட பணம் இருக்கு, கோடி கோடியா வச்சிருக்கேன், அதுக்கு விலை கொடுத்து பல பேரை விலைக்கும் வாங்கி வச்சிருக்கான். கூவறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பல் இப்போ வந்து ஆதவ் எங்க போனாலும் பின்னாடி அண்ணன் வரார் ஒதுங்கு, அண்ணன் வரார் ஒதுங்குன்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு அரசியல்ல தனக்கான இடமா மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். இந்த விஷயமே, இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு. ஏன்னா பன்னாட பரதேசி பையில சோத்தை தான் தின்றியா, வேற என்ன தின்றான்னு கேட்கிற மாதிரி நமக்கு வந்து கோபம் வருது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக நீங்க ஆர்ப்பாட்டத்தை சொல்லிட்டு அங்க வந்து என்ன பேச்சு பேசுற?
அது குறித்து எதனா பேசுனியா? சாதிவாரி கணக்கெடுப்பு யார் நடத்துவா? மாநில அரசு நடத்தும். சென்ட்ரல் கவர்மெண்ட், மாநில அரசு நடத்துமா? அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத பன்னாடைய பரதேசிய நாம என்ன சொல்லி கூப்பிடுறது? என்னங்க சொல்றது? நீ ஒன்றிய அரசாங்கம்னு ஒரு வார்த்தை வரல, பாஜக அரசாங்கம் ஒரு வார்த்தை வரல, மோடின்னு ஒரு வார்த்தை வரல, அமித்ஷான்னு ஒரு வார்த்தை வரல. அப்புறம் என்ன மானாவுக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் நோட்டிபிகேஷன் வரப்போது, 60 நாள்ல தேர்தலை சந்திக்க போறோம் நம்ம. இப்ப போய் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு யாரை ஏமாத்த பாக்குற? நீங்க சொல்றத பார்த்தா ஆதவர்ஜுனா பிஜேபி ஆளுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவன் பிஜேபி ஆள் தாங்க. அவன் அடி வருடிங்க, பாஜக அடி வருடிங்க. பாஜக நீங்க பேர் சொல்ல துப்பு இருக்கா, தைரியம் இருக்கா? ஆம்பளை அவன். நான் கேக்குறேன் நானு. இல்ல ஆதவர்ஜுனா ஆம்பளையான்னு கேட்டேன். ஆம்பளையா இருக்கு? ஆமாங்க, அப்படிதான் கேட்க தோணும். ஆதவர்ஜுனா நம்மள அவன் இவன் சொன்னீங்க, இப்ப ஆதவர்ஜுனா ஆம்பளையான்னு கேக்குறேன். நான் தமிழ்ல தானே சொல்றேன், தமிழ்ல தான் சொல்றேன். ஆண் மகனா இன்னும் சுத்தமான தமிழ்ல இவ்வளவு கடுமையான விமர்சனம் ஏன் சார்? நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு பேசுங்க சார். நீ என்ன பண்ண போற? இந்த நாட்டு மக்களுக்காக நாங்க ஆட்சிக்கு வந்தாலோ, நீங்க எனக்கு அதிகாரத்தை கொடுத்தாலோ, நான் இந்த நன்மையெல்லாம் செய்வேன். இத சொல்ல துப்பு இல்ல. எப்ப பார்த்தாலும் யார சுரண்டதுன்னா திமுக சுரண்டது, முதல்வர் ஸ்டாலினை சண்டைக்கு கூப்பிடுறது. இது இது என்ன அர்த்தம்? எப்படி புரிஞ்சுப்பீங்க? முட்டாள் முதலமைச்சர் பேசுறீங்க, முட்டா பயல. அந்த முதலமைச்சரை அரியணையில உட்கார வச்சது தமிழ்நாட்டு மக்கள். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையும் முட்டாள்றியா நீ? என்ன சொல்ல வர? இது கூட இதை வந்து ஏத்துக்கவே முடியாதுங்க. இதை தாண்டி இன்னைக்கு வந்து 75 வயசு, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து இந்த உலகத்திலேயே வேர்ல்டுலயே 75 வயசை தாண்டின ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக ஒரு ஹீரோவாக நிக்கிறது அப்படின்றது ஒரே ஒருத்தர் மட்டும்தான், அது ரஜினிகாந்த் மட்டும்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சும்மா பேர் வரல. தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய நேர்மையான வேலை, தான் செய்யற தொழில லவ் பண்றது, இதெல்லாம் தாண்டி தன்னை நம்பி இருக்கிற ரசிகர்களை இன்னைக்கு வரைக்கும் விடாம பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல. இந்த முட்டாப்பைய மாதிரி நினைச்சிட்டீங்களா? நான் அனில் குஞ்சுக்கு தலைவனா இருக்கான் பாருங்க, நான் உச்சா நடிகர்னு. ஓ அப்படி சொல்லிட்டேனா? இந்த உச்ச நடிகர்னு சொல்றாரு இல்லையா, உச்சா போற நடிகர். ஏன்னா கக்கத்துல கை வச்சுக்கிட்டு 5 மணி நேரம் கொடநாடு எஸ்டேட் வாசல்ல காத்து கிடந்தவர் கிடையாது ரஜினிகாந்த். ரஜினிகாந்துக்கு ஒரு கட்ஸ் இருக்கு. அவர் பேரை சொல்ல கூட இந்த ஆதவுக்கு துப்பு கிடையாது. தார்மீக அடிப்படையில் ஆதவ் வந்து அடிப்படையில வீணா போனவன். ஏன் தெரியுமா சொல்றேன்? ரஜினி என்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை குறித்து அவன் பேசும்போது ரஜினி ஒரு பயந்தாங்கொல்லின்னு பேசுறாரு. அதான் அதோட பொருள். ரஜினியோட கட்ஸ் தெரிஞ்சு பேசுறான். ரஜினி பயந்துட்டாரு, ரஜினி அவங்க மிரட்டிட்டாங்க அப்படின்னு திமுக மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். சார் அடிப்படையில் புரிதல் இல்லை. அதனால தான் இந்த கும்பலை நம்ம தற்குறி மங்குனி கும்பல்னு சொல்றோம். ரஜினிகாந்த் வந்து கட்சி அறிவித்த காலகட்டம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 2017 சொல்றாரு, நான் வந்து அரசியலுக்கு வர போறேன், கண்டிப்பாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அறிவிக்கிறார். அதன் பிற்பாடு அதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2020 வைரஸ் வந்துடுது. வைரஸ் காலகட்டத்தில் அவர் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிடுறார். கொரோனா காலகட்டம். என்னை நம்பி இருக்கிற லட்சோப லட்ச கோடானு கோடி தொண்டர்கள் என் மேல அன்பின் மிகுதினால எல்லாரும் வெளியே வருவாங்க. உலகமே முடங்கி இருக்கு. வெளியே வந்தா அவர்கள் பாதிப்பு ஏற்பட்டா, ஒருவேளை உயிரிழப்பு ஏற்பட்டா, அந்த வலி ரணம் என்ன சாகர் வரைக்கும் என் மனசுல குறுன்னு அரிச்சுக்கிட்டே இருக்கும். என்னால் என் ரசிகன் பாதிக்கப்படுவதை நான் விரும்பல. ரெண்டாவது எனக்கும் உடம்பு ஒத்துழைப்பு. அப்படி வந்து ஒரு அரசியலுக்கு வந்துதான் நான் மாற்றணும்னு அவசியம் இல்லை. என் ரசிகன் வந்து ரசிகனாவே இருந்து பல நலத்திட்டங்களை செய்வாங்க. நானும் என்னுடைய உடல்நிலை கருதி இந்த முடிவு எடுக்கிறேன், அதனால அரசியல் இருந்து விலகுறேன்னு ஒரு தைரியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார். நான் வந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு கட்சியும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா அரசியல் என்பது சாதாரணம் கிடையாது, மிகப்பெரிய போராட்டம் மிக்க ஒரு விஷயம். அப்ப விஜய்க்கு அந்த கட்சி இருக்கு. இது நான் பேச வரதுக்குள்ள நீங்க இப்படி கிராஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் கட்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்றேன் நான். என்ன கட்ஸ் இருக்கு தெரியுமா? 5 மணி நேரம் கக்கத்துல கை விட்டுக்கிட்டு ஒரே இடத்துல நிக்கிற கட்ஸ் இருக்கு. ஜெயலலிதா முன்னாடி மண்டி போட கட்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? பேச தெரியாத கட்ஸ் இருக்கு. பயந்து ஓடி ஒளிர கட்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் பேர் கட்ஸ் தான். தலைமுறை வாழ்க்கை வாழ்த்த கட்ஸ் இருக்கு. பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்ட பிறகும் அடுத்த நடிகையை கூட்டுக்கிட்டு கள்ள உறவு வைக்கிற கட்ஸ் இருக்கு. கள்ள உறவை நார்மலைஸ் பண்ண கட்ஸ் இருக்கு. வேற என்ன கட்ஸ் வேணும்? இன்னும் சொல்ல வாடிக்குவா, இன்னும் நிறைய சொல்லவா விஜய் பத்தி? ஆனா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த கட்ஸ்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையே ஒரு ஓரமா வச்சுட்டு ரஜினிகாந்தையும் வச்சீங்கன்னா ரெண்டை விட அந்த கட்ஸை விட ரஜினிகாந்த் உயரத்தில் இருப்பார். காரணம் சொல்லட்டுமா? அம்மையார் ஜெயலலிதா
முதல் முறையா உள்ள ஆட்சிக்குள்ள இருக்கும் போது மிகப்பெரிய கொடூரமான காலகட்டம் அது 91 to 96. உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் மீடியாக்குள்ள இருந்திருக்கீங்க, நானும் இருந்திருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் நமக்கே நிறைய சிக்கல். எல்லா பக்கமும் ரோட பிளாக் பண்ணுவாங்க. அம்மா ஏஞ்சிட்டாங்கன்னா அவங்க கிளம்பிட்டாங்கன்னு. அவங்க வீடு பாய்ஸ் கார்டன்ல இருக்கும், நாம கிண்டி கத்திபாரால் நிற்போம். இங்கேயே ரோட பிளாக் பண்ணுவாங்க. கேட்டா அம்மா கிளம்பிட்டாங்கன்னு. ஏண்டா அவ வீடு அங்க இருக்கு, இங்க வர்றதுக்கு என்ன பிரச்சனைனா, அப்போத்துல இருந்து பல அடக்குமுறைகளை நாம சந்திச்சு பார்த்திருக்கிறோம். இரும்பு மனுஷின்னு பேர் சொல்லுவாங்க. மிக மோசமாக ஆண்களை நடத்தியவர் வந்து ஜெயலலிதா. அந்த அம்மாவுடைய நிர்வாக திறமை வேற, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வேற விஷயம். ஆனால் இந்த நேரத்தில் பாட்ஷான்னு ஒரு பட விழா வருது. பாட்ஷா பட விழாவில் ஆரம் வீரப்பன் தயாரிப்பாளர் அவரை உட்கார வச்சுக்கிட்டு, இந்த லேடிய ஜெயலலிதாவை மீண்டும் தமிழ்நாட்டின் முதல்வராக்கினால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவர் ரஜினிகாந்த். அதுக்கு பேர் தான் கட்ஸ். ஓடி ஒளியறது இல்ல. 41 பேர் செத்து போயிட்டா அங்க இறங்கி நின்று, அதாவது ரஜினிகாந்தோ விஜயகாந்தோ தலைவராக இருந்திருந்தா இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. அது வேற விஷயம். அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அசாதாரண சூழ்நிலையில நடந்துருச்சு. அங்க இறங்கி நின்று அந்த மக்களோடு மக்களாக நிக்கிறவன் தான் தலைவன். அதுக்கு பேர் தான் கட்ஸ். ஓடி போய் 1 மணி நேரத்தில் ஏர்போர்ட்டுக்கு வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாலும் பயந்து ஓடி போய் தனி பிளைட்ல கிளம்பி வந்து பனையூர்லயோ நீலாங்கரையிலோ பதுங்கி 30 நாள் கழிச்சு வீடியோ போடுறவன் பேர் கட்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? அப்படி ஜெயலலிதாவுக்கு எதிராக ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னப்ப மக்கள் எல்லாம் ரஜினிகாந்த் வாய்ஸை நம்பினார்கள். ரஜினிகாந்தை நம்பினாங்க. உண்மை பேசுறார் ரஜினிகாந்த் சொல்லிட்டு மீண்டும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவர் வந்து அடுத்த அந்த தேர்தலில் ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதோட நின்றுச்சா அவருடைய கட்ஸ்? உதாரணம் தான் சொல்றேன் நான். ரெண்டாவதாக பாசத்தலைவன் பாராட்டு விழான்னு ஒன்று பண்றாங்க. கருணாநிதி முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அஜித் மேடையில் பேசுறாரு, ஐயா எங்களை எல்லாம் மிரட்டுறாங்க உருட்டுறாங்கன்னு பேசினப்ப ஏஞ்சி நின்று கை தட்டினவர் வந்து ரஜினிகாந்த். எல்லாரும் பார்த்தாங்க. அதுதான் கட்ஸ். முதலமைச்சருக்கு பக்கத்தில் இருக்காரேன்னு கையை அக்குள்ள விட்டுக்கிட்டு நிக்கல, ஏன் சின்ன தலைக்கு மேல கை தட்டினவர் தான் ரஜினிகாந்த். நீங்க சொல்றத பார்த்தா ரஜினிக்கும் அஜித்துக்கும் இருக்கிற கட்ஸ் விஜய்க்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? விஜய் ஒரு பயந்தாங்கொள்ளி தொடர் நடிங்க, ஓடி போய் ஒளிருவருங்க. அவரும் ஆண்மகனே இல்லை. உடனே டக்குன்னு உடனே தனி மனித விமர்சனம் சொல்லாதீங்க. ஆண்மகன் என்பது வீரத்தை குறிப்பது. நான் பர்சனலா சொல்லல, அவர் ஆண்மகன் தெரியும். ஏன்னா அவருக்கு ஒரு பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான். நான் அந்த அர்த்தத்துக்குள்ள போல, குடும்ப ரீதியா நான் பேசல, அது எனக்கு பேசவும் தெரியாது. நான் சொல்ல வர ஆண்மகன்றது வீரம். அந்த வீரம் துளியும் இல்லாதவர் தொடர்நடிங்கி தான் விஜய். இதை விட வேற என்ன உதாரணம் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட ரஜினிகாந்தை குறித்து பேசும்போது திமுக பிதிக்கிருச்சு, நசுக்கிருச்சு, ஒடுக்குச்சின்னு சொல்லி பயந்துகிட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலன்னு இந்த ஆதவ் பண்ணாட பேசுறான்னா அவனை நம்ம என்ன பண்றது? ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது அதிமுக, திமுக எதிர்கட்சியா இருந்துச்சு. பாஜக தான் நெருக்குது, ஒடுக்குது, பிதுக்குதுன்னு சொல்லியிருந்தா கூட நம்பியிருக்கலாம். ஏன்னா பாஜக அவரை நெருக்குவதால் தான் அவர் என்னால் என் தொண்டர் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு அழகா உடல்நிலையை காரணம் காட்டி வெளியே வந்துட்டாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கோ ஐயன் திருவள்ளுவனுக்கோ காவி சாயம் பூச முடியாதுன்னு சொன்னவர் தான் ரஜினிகாந்த். அங்க இருக்கு கட்ஸ். சொல்ல முடியுமா? சொல்ல துப்பு இருக்கா? எல்லா என்னது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டா பத்தாது சார். திருவள்ளுவனுக்கு ஐயன் திருவள்ளுவன் காவி பூசுறான், அதை தட்டிக்க கூட துப்பு இல்லாத விஜய் வந்து அவருக்கு கட்ஸ் இருக்கா? எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் கட்ஸ் இருக்கா? ரஜினிகாந்துக்கு தான் கட்ஸ் இருக்குன்னு நிறைய காரணங்கள் சொன்னீங்க. விஜய் ஆன்மீகனே இல்லை அப்படிங்கிறதுக்கும் காரணங்கள் சொன்னீங்க. ஆனால் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆட்சியில் இருந்தது தமிழ்நாட்டில் அதிமுகன்னு சொல்றீங்க, திமுகவே இல்லை. லாஜிக்கலி ஆதவர்ஜனை பேசுறது தப்புன்னு சொல்றீங்க. அப்போ ரஜினிகாந்துக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் ஆதவர்ஜனாவை பேச தூண்டி விட்டது விஜயாங்கிற கேள்வி இருக்குல்ல? ஏங்க விஜய்க்கே சொல்லிதான் ஆதவர்ஜனா ரஜினிகாந்துக்கு எதிராக அவதூறு பரப்புறாரா? ஏங்க அது கிடையாதுங்க. பரப்புறது பிரச்சனை இல்லை, நீ என்ன வேணா பண்ணி. இப்போ உனக்கு எதிர்வினை ஆற்றுவானுங்களே. இப்போ ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே எப்போ உனக்கு அதுக்கிட்டே இருந்தாங்க. ஏற்கனவே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீர்பூத்த நெருப்பாக அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. காக்கா கழுகு கதை அது நிறைய இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை. அரசியல்ல ஓட்டு வேணும் தான் நிக்கிற ரஜினி ரசிகர் ஒரு பைய ஓட்டு போட மாட்டானே. எல்லா ரஜினி ரசிகர்களும் தெரியுமே நீ யாரு, நீ எப்பேற்பட்டவன், நீ எங்க இருந்து வந்திருக்க, யார் பின்னாடி இருக்க, நீ விஜய் யாரு, நீ யாரோட ஆளு, நீ எப்பேற்பட்ட அடிவருடி எல்லாம் தெரியுமே. உனக்கு கிடைக்கிற 10 ஓட்டு கூட கிடைக்காம போயிருமே. இப்ப ரஜினி ரசிகர் நேத்துல உன்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்களே. நீங்க அடிப்படையில் ரஜினி குறித்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லைங்க. ஆரோக்கியமான விமர்சனமா இருக்கா, அடிப்படையில் புரிதலோட விமர்சனமா இருக்கா, அந்த விமர்சனத்தை மக்கள் ஏத்துக்கிற மாதிரி சொல்ல முடியுதா? அந்த ரஜினிகாந்த் தான் குடும்பத்தோட இருக்கார், பேரப்பிள்ளைகளோட இருக்கார்.
எங்க போனாலும் குடும்பத்தை கூட்டு போறாரு, பேரப்பிள்ளைகளோட போறாரு, எங்கேயும் விக் வச்சுக்கிட்டு போல. அதுக்காக விஜய் விக் வச்சிருக்காருன்னு நான் சொல்ல வரலங்க. நீங்களா அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. அந்த மாதிரி நான் தனி மனித விமர்சனம் பண்றதில்ல, நம்ம கம்பெனி அதை ஒத்துக்கிறதும் கிடையாது. ஆனா சினிமாவில் ஹீரோவா எப்படி இருக்காரோ அதை விட தனி மனித வாழ்க்கையிலையும் ஹீரோவா இருக்கவர் தான் ரஜினிகாந்த். நீங்க ஏர்போர்ட்லாம் ரஜினிகாந்த் நடக்கிறதையும் விஜய் நடக்கிறதையும் நீங்க போட்டு பாருங்களேன். எங்கேயாவது ஒருத்தன் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு செத்து நாளைக்கே செத்து போற மாதிரியே நடந்து வர ஒரு யாருன்னா மாஸ்கெல்லாம் மாட்டிக்கிட்டு கீழே குடிஞ்சிட்டே நடந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது 2 மணி நேரம் ஆகும் விஜய்க்கு. ஆனால் விஜயோட பல ஆண்டுகள் மூத்தவராக இருக்கிற ரஜினிகாந்த் வந்து விறுவிறுன்னு வருவார். அந்த வேகம். நீங்க விஜய் பாடி ஷேம் பண்றீங்க. இதுக்கு பேர் பாடி ஷேமிங் இல்ல சாமி. நீங்க அப்படியே நடந்து வராரு விஜய்னா அவர் தன்னை பெரிய உச்சா நடிகராக நினைத்து கொண்டதனால். உச்ச நடிகரா? ஓ அப்படி சொல்லிட்டேனா? உச்ச நடிகர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார், நான் சொல்றது இல்ல. கடுமையா விமர்சனம் பண்றீங்க. நான் இல்லைங்க, நான் அது மாதிரி விமர்சனம் பண்ற ஆளே இல்லைங்க. எனக்கு தெரியாது அதை பத்திலாம். விமர்சனம்னா என்னன்னே தெரியாதுங்க எனக்கு. என்ன போய் அப்படி சொல்றீங்க நீங்க? அப்படி நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 25 எஸ்கார்ட்ஸ் கூட வருவாங்க. யார் கூடனா விஜய் கூட. அந்த எஸ்கார்ட்ஸ் கூட வேகமா நடப்பாங்க, மெதுவா நடந்து வர. இது பேர் பாடி ஷேமிங் இல்ல. அவை பார்க்கும்போது எல்லாரும் வந்து விஜய்க்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு பாருங்க, பின்னாடி பிளாக் கேட்ஸ் வராங்க, ஆர்மி ஆட்கள் வராங்கன்னு காமிக்கிறதுக்காக ஒரு சீனை போடுவாரு ஏர்போர்ட்ல. ஆனால் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் எதை பத்தியும் கவலைப்பட, காரை விட்டு இறங்குவாரு, விறுவிறுன்னு வருவாரு. திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து சார் சூப்பர் சார்னா கூட ஹாயிட்டு போவாரு. இது வந்து என்னன்னா இயல்புலயே நான் இயல்பா இருக்கேன், மனசுல பட்டதான் பேசுவாரு. அந்த மனசுல பட்டதை பேசி பல நேரங்கள்ல அவரு திட்டம் வாங்கியிருக்காரு. நானே பல நேரங்களில் விமர்சனம் பண்ணிருக்கேன் ரஜினிகாந்த் அவர்களை. இப்ப பேசுறது இல்ல, ரொம்ப தெளிவா அடைஞ்சிட்டாரு. இந்த இடத்துல விஜய் ரசிகர்கள் சார்பா ஒரு கேள்வி கேட்கிறேன். ரஜினியை விட விஜய் பெரிய ஆள் அப்படின்னு விஜய் ரசிகர்கள்லாம் சொல்றாங்க இணையதளத்துல. இது உண்மையா? விஜய் பெரிய ஆள்னா ஏங்க சின்ன பையங்க விஜய். ரஜினியுடைய கால் தூசிக்கு கூட அவர் வரமாட்டார். எஸ்கார்ட்ஸ்க்கு ரஜினி கிடையாது, விஜய்க்கு தானே இருக்கு. தேவையில்லை சார், பயந்தாங்கோலிக்கு தான் சார் எஸ்கார்டு வேணும். என் தலைவனுக்கு எல்லாருமே எஸ்கார்டு. என் தலைவனா நான் வந்து ரஜினி ரசிகர் கிடையாதுங்க. அவங்க ரசிகர்கள் சொல்ற விஷயம் இருக்குல்ல, இப்ப இணையத்துல பேசுறாங்கன்றீங்களே, ரஜினி ரசிகர்கள் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? அவருடைய தலைவனுக்கு எல்லாமே தொண்டர்கள் தான், எல்லாம் எஸ்கார்டு தான். எங்க திரும்பினாலும் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மாஸ் கிரியேட் ஆயிடும். ஆனா இவங்க கிரியேட் பண்றாங்க, அது தன்னாலே கிரியேட் ஆகும். இவங்க கிரியேட் பண்றாங்க, ஏன்னா தன்னெழுச்சியா கூட்டம்ன்றாங்க, போராட்டங்களெல்லாம் கூட்டத்தை சேர்க்கிறாங்க விஜய்க்கு. விஜய் என்கிற மனிதர் 69 படம் நடிச்சிருக்காரு. 69 படத்துல 10-12 படம் தான் வெற்றி படம், பாக்கி எல்லாம் தோல்வி படம். பல முறை சொல்லியிருக்கேன், மறுபடியும் உறுதிப்படுத்துறேன். ஆனா சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வரைக்கும் 174 வரைக்கும் வந்துட்டார். அப்படியே போயிட்டே இருக்கு இன்னும் வரிசையா. இன்னும் எத்தனை படங்கள் வேணாலும் நடிப்பார் அவர். எல்லா படங்களும் ஹீரோவா தான் இருக்காரு. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்ல எல்லா இடங்களிலும் வியாபார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் அவருக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்கு. அவர் நினைச்சா இந்தியாவுக்கு எல்லா முதலமைச்சருக்கும் போனை போட்டு பேசுற பழக்கத்தை, அறிமுகத்தை, ஒரு பிரபலத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு. விஜய்க்கு அது இல்லைங்கிறீங்களா? யாரை தெரியும் விஜய்க்கு? விஜய்க்கு யாருங்க தெரியும்? தமிழ்நாட்டில் சீன் போடுவார், அவ்வளவுதான். இப்ப டெல்லியில சீன் போடுவார். ஏன்னா டெல்லியிலேயே இப்ப இவர் சீன் போட முடியாது, இவரை வச்சு சீன் போடுறாங்க. டெல்லியில இவர் தெரியும், சிபிஐ வழக்கு இருக்கிறதுனால 41 பேர் கொன்ன வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்குக்கு அவர் போவார். கொன்ன வழக்குன்னா அவர் கொண்டாரான்னு கேட்காதீங்க. அவர் வாகனம் உள்ள போனதுனால, இவர் சொன்னதுனால, இவருக்கு ஆதரவு சொன்னதுனால 41 மரணம். அந்த மரண வழக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சாகர வரைக்கும் விஜய் வந்து அந்த மரணம் வந்து விடவே விடாது. நீங்க சொல்றது கருப்பாக தான் இருக்கும். நீங்க சொல்றது எப்படி சொல்றீங்கன்னா, கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த இந்த விஷயத்துல விஜய மிஸ்கைட் பண்ணதே ஆது ஒரிஜினா. ஆமா, சொல்லுதான் 100%. நீங்க கேள்வியை முடிக்கிற முன்னாடி நான் வந்துடுறேன். இதுக்கு A1 குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட வேண்டியவர் ஆதவ் தான். அந்த பஸ்ஸை வந்து 500 மீட்டர் உள்ள போங்கன்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது ஆதவ். அவன் தான் A1 குற்றவாளி, கொலை குற்றவாளி ஆதவ் தான். அவனை லாடம் கட்டியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது, இந்த பேச்சு பேசியிருக்க மாட்டான். ஆதவ் ஒரிஜினா இது வரைக்கும் நீங்க அவன் ஒரு ஆம்பளை இல்லை அப்படின்னு சொன்னது வரைக்கும் ஒரு கடுமையான விமர்சனம். ஆனா கொலை குற்றவாளி எப்படி சொல்லுவீங்க? கொலை குற்றவாளின்னு உண்மைதான் சார், ரொம்ப கடுமையான உண்மைதான் சார். நீங்க வந்து விசாரணையில வெளியில வரும் சார், விசாரணையில தெரிய வரும். ஏன்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட தகவல் எல்லாமே அந்த டிரைவரை கூப்பிட்டு கேட்கும் போதும், சார் உனக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது? காவல்துறை டிஎஸ்பி லெவல்ல போய் பேசுறாங்க. சார் உள்ள ரொம்ப கூட்டமா இருக்கு சார், இதுக்கு மேல பஸ் நகர்த்த வேணாம், இங்க இருந்தே பேசுங்கன்னு சொல்லும் போது, இல்ல நாங்க அங்கதான் ட்ரோன் வச்சுட்டோம், அங்கதான் மைக் வச்சுட்டோம், அங்கதான் எல்லாம் வச்சுட்டோம், 500 மீட்டர் உள்ள போயே ஆகணும்னு அடம் பிடிச்சு பஸ்ஸை நகர்த்திக்கிட்டு கொண்டு போன அந்த மோசமான செயலை செய்தது ஆதவ். அதனால தான் ஆதவ் வந்து A1 குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க. ஆதவ் மேல எஃப்ஐஆர் கூட இல்லையா? அந்த குற்றத்துல ஆதவும் ஒரு ஆள் தானங்க. நீங்க வந்து A1 மதியழகன், அப்புறம் ஆதவ்,
புஷி ஆனந்த், நிர்மல்குமார் 4 பேர் மேலேயும் தான் வழக்கு இருக்கு. இங்க ஆல்டர் பண்ண போறாங்க. ஆதவ் தான் கொலை குற்றவாளியா மாற போறாரு. அதுதான் நடக்க போகுது. அதுல அடிஷ்னலா விஜயை சேர்க்க போறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கரூர் விஷயத்தில் ஆதவ் தான் விஜயை தப்பாக கைட் பண்ணார். விஜய் அதுல மட்டும் இல்ல, அரசியலையே நாசம் பண்ணிட்டு இருக்கிற ஆளு என்னைக்கு ஆம புகுந்த வீடு மாதிரி என்னைக்கு வந்து ஆதவ் வந்து என்னைக்கு விஜய் கிட்ட வந்து சேர்ந்தாரோ விஜய் அன்னைக்கே நாசமா போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுல பாலத்துல உழுந்துட்டு இருக்காரு. சார் நீங்கள் சொன்ன மாதிரி விஜயை மிஸ்கைட் பண்ணுறது அரசியலில் ஆதவ் அர்ஜுனாங்கிறீங்க. சங்கீதா விஜய்க்கு எதிராக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிற அளவுக்கு ஆதவ் அர்ஜுனா தான் ஏதோ பண்ணியிருக்காருங்கிறீங்க. அப்போ விஜய் த்ரிஷாவை கூட்டிட்டு அந்த ஃபங்க்ஷன் போனதுக்கும் ஆதவ் அர்ஜுனா தான் காரணமா? ஆதவ் அர்ஜுனா தான் ஐடியா கொடுத்தாருங்கிறீங்களா? இருக்கலாம் சார், இருக்கலாம். அந்த பழைய வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்ததும் விஜயா தான் இருப்பாரு. பழைய வண்டின்னா அந்த ஒரு வண்டி நான் ஏங்க நீ தப்பா நினைச்சாங்க. எது கேட்டாலும் உடனே ஒரு கேள்வி போடுறீங்களே. பழைய வண்டின்றது என்ன தெரியுமா? அந்த ஒரு இனோவா கார்ல போனாங்கல்ல, காரை சொன்னேன் நான். நீங்க எதுவும் தப்பா த்ரிஷாவும் வந்து இறங்கின கார். அந்த விஜய் த்ரிஷா பழைய வண்டியில போனாங்கல்ல அந்த. ஏன்னா இப்போ ஏன் பழைய வண்டி திருப்பி நான் அழுத்தமா சொல்றேன்னா, எங்க போனாலும் விஜய் வந்து ஒரு சொகுசு வாகனம், ஒரு பேட்டரி வெஹிக்கிள், பல கோடி ரூபாய், பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள பெரிய வாகனத்தில் தான் போய் இறங்குவாரு. ஆனா அது ஒரு பழைய பீஸ், அடிவாங்கின பீஸ், அந்த வண்டியில போறாரு. நீங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது. நான் தவறாக பேச ஆள் இல்ல. இல்ல நான் தவறா எதுவும் சொல்லுங்க. நீங்க தான் இது மாதிரி என்னை கோத்து விடுறதுலே ரொம்ப தெளிவா இருக்கீங்க தம்பி. நான் ரொம்ப பாவம் ஒரு ஓரமா இருக்கேன் தம்பி. நான் என்ன லைம் லைட்ல கொண்டாந்து இங்க ட்ராக்ல விட்டுறாதீங்க. ஸோ விஜய் தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பின்னாடி வந்து டோட்டலாக அவரை தப்பாக வழிநடத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல வரீங்க? 100% இந்த கட்சியை நாசம் பண்றது ஆதவ் தான். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் கேளுங்க. இப்ப வேட்பாளர் லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. எழுதி வச்சுங்க. எங்க போனாலும் விஜய் ஒரு விஷயத்த சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கும் திமுகவும் தான் போட்டி, டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு பேசுவார். அது கொஞ்ச நாள்ல வந்து டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கேவா மாறி போச்சு. ஏடிஎம்கே அடிக்க ஆரம்பிச்சாங்க பயங்கரமா, எங்க ஊழல் சக்தின்னு சொன்ன உடனே. அப்புறம் வந்து என்டிகேவுக்கும் பிரச்சனை, சீமானுக்கும் அவருக்கும் பிரச்சனையாச்சு. ஒன்று இங்க நில்லு, இல்லை இங்க நில்லு, நடுவாக்கள்னால லாரி அடிச்சு செத்து போயிடுவேன்னு சொன்னாரு. இப்ப எல்லாம் போட்டிட்டு வந்து கடைசியில டிவிகே வெர்சஸ் டிவிகேன்னு வந்து நிற்க போகுது. அது எப்ப தெரியுமா நடக்கும்? வேட்பாளர் லிஸ்ட் அறிவிச்ச பிறகு பதவி கிடைக்காதவன், சீட்டு கிடைக்காதவன்லாம் 7:30 கூட்ட ஆரம்பிச்சிருவான். இப்பவே ஒரு அம்மா கிளம்பிருச்சு, ரஞ்சனா நாச்சியார்னு ஒரு அம்மா கிளம்பிருச்சு. அது பேசுற பேச்சுக்கு பதில் சொல்ல எவனுக்கும் துப்பு இல்லை. கேட்குது, ஏண்டா உங்க கல்யாணம் காட்சிக்கெல்லாம் போவ, பொண்டாட்டியை விட்டுட்டு யாரையோ ஒரு நடிகை கூட்டு திரிவ, இதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம், செத்த வீட்டுக்கு போய் விசாரிக்க துப்பு இல்லையாடான்னு உன் கூட உன் நிர்வாகியா இருக்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க. ஒரு பெண் நிர்வாகி, உனக்கு ஒரு மகளிர் தினம் ஒரு கேடான்னு கேட்குறாங்க. பதில் சொல்ல துப்பு இருக்கா விஜய்க்கு? ஆதவுக்கு துப்பு இருக்கா? இதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல துப்பு இல்லை. இவனுங்க வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வரானுங்க. வீட்டை பார்க்கவே துப்பு இல்லாதவன் நாட்டு மக்களுக்கு வந்து நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன். 2 வருஷமா என்ன பிடிங்கிட்டு இருந்தானுங்க? என்ன பிடிங்கிட்டு இருந்தாங்க சார்? 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ஆகுது. இந்த 2 வருஷத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு தெரியலையா? அப்பெல்லாம் அறிவில்லையா? மங்குடிகளா இருந்தீங்களா? தற்கூரியா இருந்தீங்களா? இன்னைக்கு என்ன இன்னும் 10 நாள்ல நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அப்ப இது என்ன தெரியுதுன்னா, நாங்க ஹைலைட்டா மக்கள்கிட்ட வந்து நல்லது பண்றோம்னு சீனை போட ஆரம்பிச்சிங்க. என்னைக்கு இந்த ஆள் வாய வச்சாரோ விஜய், 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு வாய வச்சாரோ அன்னைக்கே நாசமா போச்சுங்க. இவன் வாய் வச்ச நேரம் பாருங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு, எல்லாம் கிலோமீட்டர் கணக்கில் நிற்கிறாங்க. நாடு முழுக்க பிரச்சனை. தமிழ்நாட்டில் தான் சொன்னார் இவர், நாடு முழுக்க. அப்போ எப்பேற்பட்ட வீராதி வீர, வாய் வச்சா விளங்காம போற வீரன் யாருன்னா விஜய் தான். என்னைக்கு சொன்னாரோ இன்னைக்கு பாருங்க பெட்ரோல் டீசலுக்கு அலைஞ்சிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாமே மக்கள் பார்வையில் தான் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இந்த இடத்துல, எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுகவை கலங்கப்படுத்துறதுன்னு நினச்சிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ ரஜினியோட புகழுக்கு கலங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆதவ் அர்ஜுன். இதுக்கு ரஜினி சைட்லேருந்து எந்த ஒரு தரப்பு விளக்கமும், ரஜினி எல்லாம் இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதுதான் நான் எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் பேசுறோம், ரஜினி ரசிகர்கள் நிறைய பேர் ரஜினியை கலங்கப்படுத்துறோம் அப்படின்னு தெரிஞ்சேதான் பண்றாங்களா, இல்ல திமுக கலங்கப்படுத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக அடிப்பானுங்க. ரஜினி ரசிகர் தான் பூமரங் மாதிரிங்க. இவன் விட்டான் பாருங்க, பூமரங் விளையாட்டு பத்தி தெரியுமா உங்களுக்கு? தூக்கி போட்டீங்கன்னா உங்ககிட்ட திரும்பி வரும். இவன் ஆதவ் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, நம்ம பேசும்போது ரஜினியை வந்து திமுக அட்டாக் பண்ணிச்சு, திமுக அடிச்சுது, நசுக்குச்சு, ஒடுக்குச்சு, பிதுக்குச்சின்னு சொன்னோம்னா எல்லா ரஜினி ரசிகரும் திமுக மேல திரும்பிடுவானுங்கன்ட்டு ஒரு முட்டாள்தனமான, அதை தான் சொல்றேன் தற்கூரி கூட்டம்னு. இது என்ன நடந்துச்சுன்னா அப்படியே எதிர்மறையா மாறி போச்சு. ரஜினி பயந்தாங்கொல்லின்னு பேசுறியாடா முட்டா பையிலேன்னு எல்லா ஆதாரங்களையும் எடுத்து நம்மள மாதிரி ஆட்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அது அவருக்கே திரும்பிடுச்சு. இப்ப ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, தேனி கூட்டத்தை போய் கை வச்சிட்டோமே, தேன் கூட்டில் கை வச்சிட்டோமே, எறும்பு புத்துக்குள்ள கை விட்டோமே, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு.
ஆதவ் பேசியதால் விஜய் ஆதவ் கூப்பிட்டு திட்டினார்னு ஒரு தகவல் இன்னைக்கு காலையில. ஏடா வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேடா நார பயில, உன்னாலதான் எனக்கு எல்லா இடத்துலயும் வருது வம்பு வருதுன்னு இன்னைக்கு காலையில ஆதவுக்கு டோஸ் விழுந்ததா சொல்றாங்க. அப்படி விஜய் ஆதரவு திட்டினா ஆதரவுனா ரோசா வந்து கட்சி விட்டு வெளில வந்துருவார்ல. ஏங்க சூடு சொன்னே இல்லாதவங்க ரோசாக்காரங்க, சூடு சொன்னே இல்லாத ஆதரவுனா ரோசாக்காரரு. எப்படி விசிகால இருந்து வெளியே வந்ததை வச்சு சொல்றீங்களா? திமுக துரத்தி விடுறத பத்தி சொல்றீங்களா? சூடு சொரணை இல்லாத ஒரு ஆள் யாருன்னா அது ஆதவ் தான். ஏன்னா அங்க இருக்கிற எவனுக்குமே சூடு சொரணை கிடையாது, விஜய் உட்பட. உண்மையிலே சூடு சொரணை சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிட்ற ஆளா இருந்தா பொண்டாட்டியை மதிச்சிருப்பான். வீட்டுக்குள்ள சேர்க்கலை என்னன்னு சொல்லும் போது குடும்ப பிரச்சனை ரோட்டுக்கு வராத அளவுக்கு நடத்துறவன் தான் ஆண்மகன். அதனாலதான் அவர் ஆம்பளையான்னு கேட்கிறேன் நான். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் பொறுப்பு கிடையாது. என்னைக்கு நம்முடைய நான் வந்து இந்த மக்களை காப்பாற்ற போறேன், தாய் மாமனா இருக்கேன், நான் அண்ணனா இருக்கேன்னு சொல்லிருக்கேன். அண்ணனா இரு, தாய் மாமனார் அதெல்லாம் அப்புறம் ஓரமாவி. நல்ல புருஷனா இருறான்னு கேட்கறாங்க, நல்ல அப்பனா இருறான்னு கேட்கறாங்க. மகள் பட்டம் வாங்குறா, அங்க கூட போ துப்பு இல்லாம நடிகையோட ஜோடி போட்டு ஒரே ட்ரெஸ் போட்டு கல்யாணத்துக்கு வரைய மானகட்டத்தனமா இல்லையா, துப்பு இல்லையா உனக்குன்னு கேட்கறாங்க. இதெல்லாம் கேட்கதான் செய்வாங்க. இதோடு சேர்ந்து இந்த மாதிரி ஆதவ மாதிரி ஆட்கள் எல்லாம் தேரை இழுத்து தெருவில் விடுற மாதிரியே ஒவ்வொரு கூட்டம் போட்டாலும் நல்லா கவனிச்சு பாருங்க சார். எந்த இடத்துல ஆதவ போய் மீட்டிங்ல பேசுறானோ அங்க எல்லா இடத்துலயும் விஜய் அசிங்கப்படுத்துறான். செருப்படி வாங்கி கொடுக்கறதே வேலையா போச்சு. கிடைக்கிற 10 ஓட்டு கூட கிடைக்காம போச்சு. ரஜினிகாந்த் அவர் பாட்டு பேசாம இருக்காரு, அமைதியா இருக்காரு. இன்னைக்கு மறுபடியும் அவர் ஒரு வாய்ஸ் கொடுக்கணுமா? தேவையே இல்லை. ரஜினி ரசிகர்கள் தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு இன்னொரு விஷயம், இவங்களுடைய எந்த அரசியல் ஏமாற்று வேலையும் மக்கள்கிட்ட எடுபடாது. இன்னைக்கு திமுக அரசாங்கம், நான் திமுக காரன் கிடையாதுங்க, டிஸ்க்ளைமர் போட்டுங்க. ஆனால் திமுக இன்றைக்கு செய்திருக்கிற பல்வேறு விஷயங்களை நாட்டு மக்கள்கிட்ட போய் சொன்னாலே போதும், அவர்கள் உணர்ந்திருந்தாலே போதும். உதாரணத்துக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒரு அம்மா 5வது தான் படிச்சிருக்காங்க. இப்ப சமீபத்தில் இந்த குடியுரிமை எக்ஸாம் நடந்தது இல்லையா, IAS IPS, அது வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஒரு தம்பி சுப்பிரமணிய பாரதின்னு பேர் நினைக்கிறேன், நான் சரியா சொன்னேன்னா அந்த தம்பி அவங்க அப்பா செங்கல் சூளையில் வேலை செய்யறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, நான் 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், என் பையன் இன்னைக்கு IAS கலெக்டரா வர்றான்னா அதற்கு ஸ்டாலின் கொண்டு வந்த நான் முதல்வர் திட்டம் தான் காரணம். இது மாதிரி ஏராளமான திட்டங்கள். இது ஒண்ணு போதும் சார் அவர் மீண்டும் அரியணை உட்கார வைக்கிறதுக்கு. கடைசியா ஃபைனல் பஞ்ச் சொல்லி முடிச்சிடறேன் நான். பிரசாந்த் கனி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, கினி பிரசாந்த் கினி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு அஸ்ட்ராலஜி. நான் ஜோசியத்தை நம்ப மாட்டேன், ஆனால் அவர் எழுதியிருக்கார் போன வருஷமே 23 சொல்லிட்டாரு 26 தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்கும், முதல்வராக ஸ்டாலின் உட்காருவார்னு. இந்த சங்கீதா பிரச்சனை அன்னைக்கே சொல்லிட்டார் அவர். இன்னைக்கு 21 பிரசாந்த் கிஷோர்னு ஒரு பிரசாந்த் வந்து திமுக வேலை பார்த்தார். இப்ப பிரசாந்த் கினின்னு ஒருத்தர் வந்து அஸ்ட்ராலஜியா வந்து வேலை பார்க்கிறார். மக்கள் முடிவு சொல்லுவாங்க. அதிரடியாக நிறைய விஷயங்கள் முன் வச்சிருக்கீங்க, கடுமையான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்கீங்க. மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு நம்ம மக்கள் பார்வைக்காக நம்ம விட்டுறலாம். 2026 தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.